மன்னார் தீவு பகுதியில் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஏனெனில் அங்கு இரண்டாம் கட்டமாக காற்றாலை மின் உற்பத்தி கோபுரங்கள் அமைப்பதற்காக ஏற்கனவே காற்றாலை மின் உற்பத்தி கோபுரங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் அந்த கோபுரங்களுக்கான உதிரி பாகங்கள் கொண்டு வரும் செயற்பாடு இடம்பெற்றது. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் கொண்டுவரப்படுகின்ற வாகனத்தை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ச்சியாக இந்த காற்றாலைக்கு எதிராக 3 நாட்கள் போராட்டம் இடம்பெற்று வருகிறது. இதனால் மன்னார் தீவு பாதிக்கப்படும் என்பது தொடர்பாக அவர்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தனர். இந்த நிலையில் பாராளுமன்றத்திலும் செல்வம் அடைக்கலநாதன், சிவஞானம் ஸ்ரீதரன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் துரைராசா ரவிகரன் போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களால் விடயம் பேசப்பட்டது. அத்துடன் இது தொடர்பாக தொடர்ச்சியாக 3 நாள் போராட்டம் இடம்பெறுவதுடன் தொடர்ச்சியாக மக்கள் ஆதரவு பெருகி வருகிறது. கடைகள் அடைக்கப்பட்டு மன்னார் நகரமே ஸ்தம்பிக்கும் நிலையில் காணப்படுகிறது. அனைவருக்கும் வணக்கம். இன்று மண் மீதான அடக்குமுறைகளுக்கு எதிராக அறிவிக்கப்பட்ட தொடர் போராட்டத்தின் 3வது நாளாக மக்கள் எழுச்சியுடன் கூடிய போராட்டத்தில் இன்றைய தினம் மன்னார் மாவட்ட வர்த்தக சங்கத்தினரும் அதேபோல் மீனவ சங்கங்களும் தங்களது தொழில்களை கடைகளை அடைத்து நமக்கு ஒரு நாள் ஆதரவை தந்திருக்கின்றனர். அதே போல சிறு சொற்ப எண்ணிக்கையில் ஆரம்பித்த போராட்டம் இன்று நீங்கள் பார்க்கும் பொழுதும் வலுப்பெற்று மக்கள் எழுச்சியாக மக்களுக்கு எதிராக அடக்குமுறைக்கு எதிராக குரலாக ஓங்கி அளிக்கப்பட்டிருக்கிறது. இதில் அருட்தந்தையர்கள், பொது அமைப்புகள், அதே போல பல அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள், மக்கள் பிரதிநிதிகள் எல்லோரும் கலந்திருக்கிறோம். அதே போல் மக்கள் அனைவரும் எங்களுடைய இந்த போராட்டத்துக்கு வரி சேர்த்து எமது மண்காக்க உதவும்படி உங்கள் அனைவரும் தாழ்வுணைக்கிறது. நான் ஜேம்ஸ் ஜேசுதாசன், மன்னார் நகரசபையினுடைய ஒரு உறுப்பினராக இருக்கின்றேன். முதற்கண் நாங்கள் இந்த மன்னார் நகரத்தினுடைய வர்த்தக பிரமுகர்களுக்கு எங்களுடைய தலை சிறந்தாழ்த்திய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பல குறைபாடுகளுக்கு மத்தியிலும் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று அவர்கள் இன்றைக்கு கடைகளை பூட்டி எங்களுடைய இந்த முயற்சிக்கு தங்களுடைய ஆதரவை தந்திருக்கிறார்கள். உண்மையாகவே எங்களுடைய மன்னார் தீவும் அல்லது மன்னார் மாவட்டமும் வாழ்வா சாவான்ற ஒரு போராட்டத்தை இந்த நாட்களிலே நாங்கள் அதற்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த காற்றாலை, அந்த மன்னகல் போன்ற திட்டங்கள் இந்த மன்னார் தீவிலும் மன்னார் மாவட்டத்திலும் அது நடைமுறைப்படுத்தப்படுமாக இருந்தால் இந்த மன்னார் மக்கள் வாழ முடியாத ஒரு சூனிய பிரதேசமாக, அழிவுள்ள ஒரு பிரதேசமாக மன்னார் தீவும் மன்னார் மாவட்டமும் மாறிவிடும். ஆகவேதான் எங்களுடைய மக்களுக்காக நாங்கள் கடந்த 3 நாட்களாக குறிப்பாக மன்னார் பிரஜைகள் குழுவுடைய தலைமையிலே வழிநடத்தலிலே மன்னாரினுடைய மக்களாக நாங்கள் இந்த இடத்திலே நின்று ஒருமித்தவர்களாக 2 அழிவுகரமான இந்த செயற்பாடுகளையும் மன்னாரில் இருந்து உடனடியாக நிற்பாட்ட வேண்டும் என்று சொல்லி அது மேலக ஜனாதிபதி அவர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நாங்கள் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றோம். இந்த திட்டங்களை நீங்கள் மன்னாரிலிருந்து நீங்கள் நிற்பாட்டும் வரை எங்களுடைய இந்த போராட்டம், அகிம்சை ரீதியான இந்த போராட்டம் தொடரும். இதை யாரும் தலையிட்டு இதை எங்களை தடுத்து நிறுத்த முடியாது. ஏனென்று சொன்னால் இது மக்கள் போராட்டம், வாழ்வா சாவா என்ற ஒரு நிலைமையில ஒரு போராட்டம். இதற்கு நாங்கள் மௌனமாக இருப்போமாக இருந்தால் இந்த மன்னார் தீவும் மன்னார் மாவட்டமும் மௌனித்து மக்கள் வாழ முடியாத ஒரு சூனிய பிரதேசமாக மாறிவிடும். வணக்கம், நான் மீனவ கூட்டுறவு சமாசத்தின் செயலாளர். என் பேர் முகமது ஆலம். குறிப்பாக இன்றைய தினம் காற்றலை மின் கோபுரம் அமைத்தல் தொடர்பான மக்களுக்கு மக்களுடைய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக மன்னாரில் நடைபெறுகின்ற தீவுக்குள் நடைபெறுகின்ற இந்த காற்றலை மின்சார திட்டம், அதே போன்று கனிய மணல் அகழ்வு திட்டங்கள் போன்ற திட்டங்களால் மன்னார் வாழ் மக்கள், தீவில் வாழ் மக்கள் பெரும் சிரமங்களுக்கு உள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக இந்த திட்டங்கள் மக்கள் கருத்தறியாமல் மக்களுக்கு விரோதமான செயற்பாடாகவே இந்த மக்கள் காண்கின்றார்கள். நீண்ட காலமாக நாங்கள் மாவட்ட பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இதற்கான எங்களது எதிர்ப்பை தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில் அதற்காக வருகின்ற சேர்மன்கள், அதாவது அதுக்கு இருக்கின்ற பொறுப்புதாரிகளாக இருக்கின்றவர்கள் இத்திட்டம் மன்னாரில் நடைபெறாது, இனிமேல் நடத்த நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை என்று பல வாக்குறுதிகளை கூறிய போதிலும் இந்த திட்டம் தொடர்பாக நாளாந்தம் ஒவ்வொரு நிகழ்வுகள் நடந்த வண்ணமே இருக்கின்றன. இதனால் தொடர்ச்சியாக தீவு மக்கள் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்து தற்போது வீதியில் இறங்கக்கூடிய நிலைக்கு இன்று தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இந்த திட்டத்தை ஆரம்பித்து அல்லது செயற்படுத்துகின்ற முகவர்கள் அல்லது அரசாங்க அதிகாரிகள் அல்லது அரசாங்கத்தோடு இணைந்து செயற்படுகின்ற பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், சேவனாக இருக்கட்டும், மன்னார் அபிவிருத்தி குழு சேவனாக இருக்கட்டும், அவர்கள் கொடுக்கின்ற வாக்குறுதிகள் எல்லாமே இன்று பொய்யாக இருக்கின்றது. எனவே மக்கள் இன்று வீதியில் இறங்கியிருக்கின்றார்கள். மக்கள் மாத்திரமல்ல,
பல தொழில்கள், அதாவது இன்று கடைகளை பூட்டி தொழில்களை நிறுத்தி கடற்தொழில்களை நிறுத்தி இந்த மக்கள் வீதியில் உட்காரக்கூடிய நிலை இங்கு தோன்றி இருக்கின்றது. இது எத்தனை காலத்துக்கு நீடிக்கப் போகின்றது என்பதே கேள்விக்குறியாக இருக்கின்றது. எனவே உரிய தரப்பினர் மக்களுக்கான சரியான வாக்குறுதியை அளித்து இந்த திட்டத்தை கைவிடுவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்று இந்த வழி தயவாக கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். மன்னார் தீவிலே காற்றாலைகளை அமைக்கின்ற இந்த நிகழ்ச்சி திட்டமானது மக்களை பாதிக்கின்ற மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. ஆகவே இந்த காற்றாலை அமைக்கின்ற இந்த திட்டத்துக்கு நாங்கள் எந்த வகையிலும் மன்னார் பொதுமக்களாகிய நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஏனென்று சொன்னால் இந்த திட்டத்தினூடாக பலவிதமான பாதிப்புகளை இந்த மன்னார் தீவு எதிர்கொள்ள இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே நாங்கள் 2-3 வகையாக இந்த எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றோம். ஒன்று, மக்களுடைய எதிர்ப்பு போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கின்றோம். இரண்டாவதாக, சட்டபூர்வமாக நாங்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் சுப்ரீம் கோர்ட்டிலே நாங்கள் வழக்கு தாக்கல் செய்வதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றோம். கொழும்பில் உள்ள சட்டத்திறன்களின் ஊடாக சுப்ரீம் கோர்ட்டிலே ஒரு தடை உத்தரவை, இந்த நிகழ்ச்சி திட்டத்தை, இந்த ப்ரொஜெக்டை மேற்கொண்டு செய்யாமல் இருப்பதற்குரிய தடை உத்தரவை கேட்டு நாங்கள் அதற்குரிய வழக்கு தாக்கல் செய்கின்ற நடவடிக்கைகளிலே மேற்கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் சம்பந்தப்பட்ட அரசாங்க அதிகாரிகளோடும் அரசியல் தலைவர்களோடும் இது தொடர்பாக நாங்கள் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் ஜனாதிபதியோடும் சரி, பிரதம மந்திரியோடும் ஏனைய துறைசார் அமைச்சர்களோடும் இது சம்பந்தமாக பேச்சுக்களை நடத்துவதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த 3 வழிகளிலே எங்களுடைய இந்த எதிர்ப்பு நடவடிக்கை தொடர்கின்றது. மக்கள் போராட்டம், இரண்டாவதாக சட்ட நடவடிக்கை, மூன்றாவதாக சம்பந்தப்பட்ட அரசியல் தலைவர்களோடு பேச்சுவார்த்தை. இந்த அடிப்படையிலே இந்த 3 முனைகளிலே எங்களுடைய இந்த எதிர்ப்பு போராட்ட நடவடிக்கைகள் தொடரும் என்பதை இந்த வேளையிலே கூறிக்கொண்டு, மக்கள் எல்லோரும், மன்னார் வாழ் மக்கள் எல்லோரும் ஓரணியாக ஒன்று திரண்டு இந்த எதிர்ப்பு போராட்டத்துக்கு வலி சேர்க்க வேண்டும் என்று உங்கள் எல்லோரையும் அன்போடு வேண்டுகோள் விடுக்கின்றேன். நன்றி, வணக்கம். இங்கே இந்த ஆர்ப்பாட்டத்திற்காக மன்னார் பிரதேச சபையை சேர்ந்த 21 பிரதேச சபை உறுப்பினர்களும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். கண்டன ஆர்ப்பாட்டத்தின் நோக்கமானது எதிர்கால சந்ததியரை எவ்வாறு காப்பாற்றப் போகின்றோம் என்ற துணிப்பொருளில் நாங்கள் இந்த பயணத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த காற்றாலை மின்சாரத்தை தடுக்குகின்ற நோக்கம், இந்த பயணமானது நாங்கள் அரசுக்கோ அரசு அதிகாரிகளுக்கோ எதிரான போராட்டம் அல்ல. இந்த திட்டத்துக்காக எதிரான போராட்டம். இந்த திட்டமானது, இந்த திட்டம் மன்னார் மாவட்டத்தில் இந்த மன்னார் தீவுக்குள் உள்வாங்கப்பட்டிருந்தால், ஏற்கனவே உள்வாங்கப்பட்டிருக்கிறது. இந்த உள்வாங்கப்பட்ட இந்த திட்டத்தின் ஊடாக இந்த மன்னார் தீவு வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்னும் இந்த காற்றாலை மின்சாரம் அமைக்கப்படுகின்ற பொழுது இன்னும் பல அசௌகரியங்களை எமது மன்னார் தீவு மக்கள் எதிர்நோக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. எனவே எதிர்காலத்தில் இந்த திட்டத்தை எங்களுடைய பிரதேச சபையின் ஊடாக எதிர்காலத்தில் எதிர்வருகின்ற 7ஆம் தேதிக்கு பிறகு நாங்கள் எங்களுடைய பிரதேச சபையின் ஊடாக ஒரு பிரேரணை கொண்டு வந்து இந்த திட்டத்தை நாங்கள் முழுமையாக தடுப்பதோடு எமது மக்களை பாதுகாப்பதற்கான ஒரு முயற்சியில் நாங்கள் தொடர்ந்து ஈடுபடுவோம் என்று இந்த வேளையில் எங்களது சகோதரர்களுக்கும் எங்களுடைய இந்த போராட்டத்துக்காக கலந்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். மன்னார் மாவட்டத்தில் மக்களுடைய வாழ்க்கையை முற்றாக பாதிக்கக்கூடிய விதமாக, இயற்கைக்கு பெரும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விதமாக காற்றாலை மின் உற்பத்தி வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்ட ஏற்பாடுகள் நடைபெற்று முடிந்திருக்கின்ற ஒரு சூழலிலே இந்த செயற்பாட்டை செய்ய வேண்டாம், அதனை நிறுத்த வேண்டும் என்று மக்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்த போதும் கூட மக்களுடைய கருத்துக்கள் கணக்கெடுக்கப்படாமல் அந்த காற்றாலையை நிறுவுவதற்குரிய வகையிலே அதனுடைய காற்றாடிகள்
மன்னார் மாவட்டத்தை நோக்கி கொண்டு வரப்பட்ட நிலையில் மக்கள் அதை அறிந்து வீதிகளில் இறங்கி அதற்கு எதிராக போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே ஒரு சில வருடங்களுக்கு முன்னர் மஹிந்த ராஜபக்ச பதவியில் இருந்த பொழுது இவ்வாறு மன்னாரின் சில பகுதிகளிலே காற்றாலைகள் பொருத்தப்பட்டு அதனால் சுற்றுச்சூழலுக்கும் மக்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கும் பெருமளவான பாதிப்புகள் ஏற்பட்டிருந்த நிலையிலே அதற்கு பிற்பாடு அடுத்த கட்டமாக இந்த காற்றாலை பொருத்துவது தொடர்பான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட பொழுது அதனை மக்கள் முற்றுமுழுதாக எதிர்த்திருந்தார்கள். இந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் மன்னார் மாவட்டத்திற்கு வந்தபோது அவர் தன்னுடைய இந்த மக்களால் இந்த கருத்துக்கள் அவருடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையிலே அவர் தன்னுடைய உரையிலே மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விதமான இந்த காற்றாலை திட்டம் மன்னாரிலே நடைமுறைப்படுத்தப்படாது என்று கூறியிருக்கின்றார். அதை மக்கள் பெருமளவிலே நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்று அவர் அறுதி பெரும்பான்மை ஆசனங்களை பெற்று ஜனாதிபதியாகவும் இருந்து கொண்டு அதே நேரம் பாராளுமன்றத்திலும் அறுதி பெரும்பான்மையோடு இருக்கின்ற நிலையிலே இன்று இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற பொழுது இதை நடைமுறைப்படுத்தாமல் நிறுத்துவதற்கு எடுக்கப்பட்ட அனைத்து முயற்சிகளும் மக்களுடைய அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைந்த நிலையிலே இந்த மக்களுடைய விருப்பத்திற்கு மாறாக இந்த காத்தாடிகள் எடுத்து வரப்பட்டிருக்கிற நிலையில் அதனை வழிமறித்து மக்கள் இந்த போராட்டத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த போராட்டத்திற்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, தமிழ் தேசிய பேரவை முழுமையான ஆதரவை தெரிவித்திருக்கின்றோம். இன்று இந்த காற்றாலை திட்டத்திற்கு எதிராக இதனை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி வடக்கு கிழக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைய தினம் ஒரு மகளிர் ஒன்றிலே கையொப்பமிட்டு அதனை பிரதம மந்திரிக்கும் ஜனாதிபதிக்கும் கொடுக்கின்ற அந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அந்த முயற்சியிலே எங்களுடைய தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கையொப்பமிட்டிருக்கின்றார். கௌரவ செல்லும் அடைக்கல்நாதன் அவர்கள் இந்த முயற்சியை முன்னெடுத்திருக்கின்றார். இவ்வாறு இந்த முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலையிலே இன்றைய தினம் இரவும் இந்த போராட்டம் தொடர்ந்து இந்த மக்களால் முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த வேளையில் இங்கே இந்த தள்ளாடி முகாமுக்கு முன்பாக தள்ளாடி இந்த கோயிலுக்கு என்ன பேர், அந்தோணியார் கோயிலுக்கு முன்புறமாக அதனுடைய வீதியூரமாக இங்கே இந்த கொட்டகை அமைக்கப்பட்டு இந்த போராட்டம் நடைபெறுகிறது. அங்கே அதற்கு அருகாமையிலே இராணுவத்தினரால் சட்டவிரோதமாக ஒரு ஹோட்டல் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. அது போர் நடைபெற்ற காலப்பகுதியிலே அவர்கள் அதனை அமைத்து விட்டார்கள். அந்த காணிகளை இன்னும் விடுவதாக இல்லை. இது இந்த ஆலயத்திற்கு சொந்தமான காணி. இப்பொழுது இந்த போராட்டக்காரர்கள் அமைத்திருந்த இந்த கொட்டகையை அகற்ற வேண்டும் என்று போலீசார் பெரும் நெருக்கடிகளை கொடுத்திருக்கிறார்கள் இன்றைய தினம். ஆனாலும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த சமய தலைவர்கள் மற்றும் மக்கள் அமைப்புகள் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள், இது ஆலயத்திற்கு சொந்தமான காணி. ஆகவே இது எங்களுக்கு உரித்தான இடத்திலே தான் நாங்கள் இருக்கிறோம் என்பதனை சொல்லி இருக்கின்றார்கள். உண்மையிலே இந்த மக்களுடைய நலன்களை பற்றி கருத்தில் கொள்வதற்கு அரசு தரப்பிலே யாரும் இல்லை என்பதைத்தான் இது எடுத்து காட்டுகிறது. இது மக்களுடைய இந்த மன்னார் தீவுக்குள்ளே மக்களுடைய இருப்பை பாதுகாப்பதற்கான ஒரு போராட்டம். அபிவிருத்தி தேவை, அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை. அபிவிருத்தி தேவை என்பதற்காக முதலீட்டாளர்களுடைய நலன்களை மட்டும் கருத்திலே கொண்டு இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களின் வாழ்க்கையை அளிக்கின்ற விதமான முயற்சிகள் இதற்கும் நாங்கள் உடந்தையாக இருக்க முடியாது. நாங்கள் நிச்சயமாக இந்த மக்களோடு இவர்களுடைய இந்த போராட்டத்துக்கு முழுமையாக ஆதரவாக நாங்கள் இருப்போம். இந்த போராட்டத்திற்கு பெருமளவான மக்கள் அணிதிரண்டு ஆதரவு தெரிவிக்க வேண்டும். இது தனியே மன்னார் மக்களுக்கான பிரச்சனை மட்டுமல்ல, தமிழ் தேசத்தின் மீது சிங்கள பௌத்த ஆட்சியாளர்கள் இவ்வாறுதான் அபிவிருத்தி என்ற போர்வையிலும் வேறு ஆக்கிரமிப்பு வடிவங்களிலும் எங்களுடைய தேசத்தை இல்லாமல் செய்கின்ற செயல்பாடுகளை, ஒரு கட்டாயப்பிசார் இனஅழிப்பு செயல்பாடுகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இது மன்னாரை கடந்தும் தமிழர் தேசத்து மக்கள் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும். உண்மையிலே இன்றைய தினம் ஜனாதிபதிக்கு இந்த திட்டத்தை நிறுத்த வேண்டும் என்று கோரி பாராளுமன்ற உறுப்பினர்களால் எழுதப்பட்ட கடிதத்திலே வடக்கு கிழக்கை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் குறிப்பாக முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களும் கையொப்பமிட்டிருப்பது என்பது ஒரு வரவேற்கத்தக்க விடயம். ஆகவே ஒரு சமூகமாக வடகிழக்கு தமிழ் தேசத்திலே வாழுகின்ற தமிழ் முஸ்லீம் சமூகமாக நாங்கள் ஒன்றிணைந்து நிற்பது என்பது உண்மையிலே ஒரு மிகவும் பலமான ஒரு விடயம். ஆகவே இதை விளங்கிக் கொண்டு மக்களும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். அதே போன்று மன்னார் தீவு பகுதிக்குள்ளே முன்னெடுக்கப்பட இருக்கின்ற கனியமண் அகழ்வுக்கு எதிராகவும் இந்த போராட்டங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட வேண்டும். அதற்கு எதிராக கடந்த 2024 கிடைப்பட்ட காலப்பகுதியிலே நாங்கள் பாராளுமன்றத்தில் இருந்த காலப்பகுதியில் அதற்கு எதிராக நாங்கள் குரல் கொடுத்திருக்கின்றோம். தொடர்ந்தும் எங்களுடைய தலைவர் அதற்கு எதிராக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். நாங்கள் இதற்கு முழுமையாக இந்த கனியமகள் நகழ்வு மன்னார் தீவு பகுதியை முற்றுமுழுதாக தமிழர்களிடமிருந்து பறித்தெடுக்கின்ற ஒரு திட்டம். அதை நாங்கள் ஒருபொழுதும் அனுமதிக்க முடியாது. அந்த போராட்டத்திற்கு மன்னார் மக்கள் முன்னெடுக்கிற அந்த போராட்டத்திற்கும் நாங்கள் முழு அளவு ஆதரவை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம்.